ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு குரூப் 4 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதில் மெயினாக ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே வந்து கேட்குறது என்னென்னா, அக்கா இப்போ நான் இவ்வளோ ரேங்க் எடுத்திருக்கேன், நிறைய பேர் 1000 ரேங்க் எடுத்திருக்கீங்க, நம்ம பேட்சில் 500க்கு முன்னாடி எடுத்திருக்கீங்க. ஸோ 500 மேலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ 1000 கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஜாப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும்னு யோசித்தேன். பட் நிறைய பேர் 1000 கிட்டலாம் ரேங்க் எடுத்திருக்கீங்க, 2வது நாள் கவுன்சிலிங் அந்த மாதிரி. ஸோ அவங்க எல்லாருமே காமனாக கேட்குறது, பட் அதுபோக யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் கேட்குறது எல்லாமே வந்து என்னென்னா, விஓ ஜாப் எடுக்கலாமா, லேடிஸ்க்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிறதா. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம விஓ ஜாப் வந்துட்டு லேடிஸ்க்கு செட் ஆகுமா, ப்ளஸ் விஓ ஜாப் பற்றி பேசிக்கான டீட்டெயில்ஸ், நீங்கள் ஜென்ஸாகவே இருக்கீங்கனாலும் இந்த மாதிரி தான் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஜாப் நேச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் இப்போ ஜாப் ஜாயின் பண்ணதில் எனக்கு இஷ்யூவாக இருக்கிறது இந்த ட்ரான்ஸ்ஃபர் தான். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் நீங்கள் லேடிஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஓன் டிஸ்ட்ரிக்கோ அட்லீஸ்ட் நியர்பை ஏதோ டிஸ்ட்ரிக்டில் வந்து விஓ கிடைக்குதுன்னா உங்களால் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா பின்னாடி நான் ஜாப் நேச்சர்லாம் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக் ஓன் டிஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேறு டிஸ்ட்ரிக்ட்னால. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமானா ட்ரான்ஸ்ஃபர் வந்து சில டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சில எப்படின்னா இந்த கோயம்புத்தூர், சேலம், அப்புறம் வேலூர், சென்னை, அந்த மாதிரி திருச்சி, இந்த மாதிரி மெயினான கன்னியாகுமரி, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படியும் ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆகும். அப்போ நம்ம வந்துட்டு என்னென்னா லீவு பொறுத்த வரைக்கும் நம்மளால் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ 9 to 5 ஜாப்னா கூட லீவ் லெட்டர் கொடுத்துட்டு நம்ம நீட்டாக ஊருக்கு போயிடலாம். இப்போ நம்மளோட வந்து 24 hours அப்படிங்கிறப்ப லீவ் லெட்டரே கொடுத்தாலுமே வில்லேஜில் ஏதாவது இஷ்யூ ஆகுது அப்படின்னா நம்ம கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம தூரமாக இருக்கோம் அப்படின்னா ரிட்டன் வர்றது வந்து கஷ்டம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது இஷ்யூ நம்ம வந்தாகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குன்னா, இன்கேஸ் நம்ம ரொம்ப தூரமான டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். இப்போ எனக்குலாம் வந்துட்டு இங்கேருந்து போகிறதுக்கே 8 hours ஆகும், கோயம்புத்தூர் போகிறதுக்கு நாகப்பட்டினம்லேருந்து. அப்போது எனக்கு ரிட்டன் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ அங்கே போனாலும் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாட்டேன். இதுதான் உண்மையாக ரியாலிட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பயமாகவே இருக்கும், பக்கு பக்குன்னு இருக்கும். லீவ் அதுவும் இல்லாமல் இப்போ சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குன்னா, நிறைய பேர் சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கான்னு கேட்டிங்க. மோஸ்ட்லி லீவ் இருக்கும். சாட்டர்டே கூட வேலை இருக்க வாய்ப்பு இருக்குது, சண்டே லீவ் இருக்கும். இதே நீங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் இல்லை ஓன் டிஸ்ட்ரிக்ட்னா அந்த லீவ் வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என் கூட ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஓகே, பட் இன்னும் நிறைய வியூவர்ஸ் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே ஊரில் இருக்காங்க, தனியாக அவங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி தான் ஒர்க்குக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த ஒரு நாள் சண்டே வந்து ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு தூரம் போயிட்டு வர்றதுக்கே ஒரு நாள் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, விஓ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தில் என் கஷ்டத்தில் சொல்கிறேன், முடிஞ்ச அளவு பக்கத்து டிஸ்ட்ரிக் ஓன் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் எடுங்க. இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான் போயிட்டு வர்றது. நமக்கு ரொம்ப இங்கே வந்ததுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் இந்த வருஷம் ட்ரான்ஸ்ஃபரே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. ஃபுல்லாக அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ டிஎன்பிசி குரூப் 4 எழுதிருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த வேகன்சி வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகுதுன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். எப்படா அது ஒரு 1 year எனக்கு தெரிஞ்சுக்கல, 1 yearக்கு அப்புறம் வந்துட்டு எப்படா ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு விஷயம், ட்ரான்ஸ்ஃபர் பிரச்சனை இருக்குது. இல்லை அது பிரச்சனை இல்லை, நான் ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகிப்பேன், எனக்கு எங்கேனாலும் ஸ்டே பண்ணிப்போ உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அடுத்தது அலவன்ஸு. இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட்டு அவங்களுக்கு எல்லாமே சில அலவன்ஸ் இருக்குது, டிஎன்எஸ் அலவன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி விஓக்கு எக்ஸ்ட்ரா என்ன அலவன்ஸ்னால் ட்ராவல் அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது பெருசாலாம் இருக்காது, 400 rupees தான் தருவாங்க, அது சேலரியில் இன்க்ளூட் ஆகும். ஸோ அதுதான். அது போக வேறு என்ன உங்களுக்கு ஜீப்பு தருவாங்களா, கார் தருவாங்களா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் தர மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து பெட்ரோல் அந்த இது ட்ராவல் அலவன்ஸ்னு ஒரு 400 ரூபாய் தருவாங்க. நம்ம வந்துட்டு நம்ம ஜாப் நேச்சரை பொறுத்த வரைக்கும் நிறையா அலையிற மாதிரி இருக்கும். வில்லேஜுக்கு போகிறது இல்லாமல் இங்கே தாலுகா ஆஃபீஸ் போகிறது, அதுக்கப்புறம் ஏதாவது ஃபீல்டு போய் பார்க்குறது, இது எல்லாத்துக்குமே நம்ம ட்ராவல் பண்ணணும். மெயினாக வந்துட்டு நீங்கள் லேடிஸாக இருக்கீங்க, விவோ எடுக்கிறீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணுறீங்க, வீட்டில் இருக்கவங்களை டிபெண்ட் பண்ணுறீங்க, யாராவது எனக்கு கொண்டு போய் விடணும், இல்லை பஸ்ஸில் தான் போவேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து டேரெக்டாக வில்லேஜ் போய் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்து வேலை செஞ்சுட்டு வர முடியாது. திடீர்னு ஃபீல்டு கூப்பிட்டா போகணும், தாலுக்கா ஆஃபீஸ் கூப்பிட்டா போகணும், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு மீட்டிங் திடீர்னு அங்கங்கே வைப்பாங்க. ஸோ அதுக்கு போகணும். ஸோ அதனால் உங்களுக்கு மோஸ்ட்லி வண்டி ஓட்ட டிரைவிங் நல்லா தெரியும், யாரும் இல்லைனாலும் நானே பார்த்துப்பேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது பார்த்துக்கோங்க. அலவன்ஸ் வந்து இதுதான் 400 தான் தருவாங்க. ஆனால் நம்ம அலையிறது பார்த்திங்கன்னா எப்படி ஒரு மந்த்லி பெட்ரோலுக்கு ஒரு 2000 அந்த மாதிரி ஆயிடும். அடுத்தது ப்ரொமோஷனும் அதே தான். நான் என்னடா நெகட்டிவாக சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, பின்னாடி நான் என்ன ரியாலிட்டியோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை நான் சொல்கிறேன். பின்னாடி நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது, நான் அதுவும் சொல்கிறேன். அடுத்தது ப்ரொமோஷன் பொறுத்த வரைக்கும்
நீங்கள் இன்கேஸ் ரெவன்யூவில் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுக்கிறீங்கன்னா, அதே மாதிரி டைப்பிஸ்ட் எடுக்கிறீங்கன்னா, அவங்களோட ப்ரொமோஷனை கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேங்களா? அதுவும் எப்படின்னா, இன்கேஸ் விஓக்கு வந்துட்டு இப்போ நான் இருக்க டிஸ்ட்ரிக்ட்லாம் கொஞ்சம் சீக்கிரம் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு காம்படிஷனுக்கு இல்லை, அதனால ப்ரொமோஷன் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். இதுவே மற்ற டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொமோஷனுக்கு கஷ்டம்தான். காம்படிஷன் நிறைய இருப்பாங்க, நிறைய வில்லேஜ், நிறைய வியூஸ் எலிஜிபிள் ஆவாங்க. நமக்கு ப்ரொமோஷன் லேட்டாக தான் கிடைக்கும். ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்க்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது அது டிஸ்ட்ரிக்டை பொறுத்து காம்படிஷனை பொறுத்து டிலே ஆகும். ப்ளஸ் ஜூனியர் அசிஸ்டண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் டிலேவாக தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு டைமு. ஸோ டைமிங் நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போது நம்ம மற்ற ஜாப் போகிறீங்கன்னா 9 to 5 7 o'clock வரைக்கும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட டைம் இருக்கும். 7 o'clock மேலே நம்ம அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. பட் இது வந்து எப்படின்னா 24 hours தான். 24 ஹவர்ஸ்னால் 24 ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறது இல்லை. சில நாள் பார்த்தீங்கன்னா டே டைம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று முடிக்கணும்னு ரஷ் பண்ணுறப்ப நைட் அது 10 நாள் 11 நாள் யாரை கூப்பிடுவாங்க, மீட்டிங் வைப்பாங்க. ஸோ அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ கூப்பிடுவாங்க, அந்த டைம் ஒர்க்கு முடிச்சு தான் ஆகணும். சர்டிஃபிகேட் ஏதாவது அர்ஜென்ட்டாக போடுறதுனாலும் சரி, இல்லை வில்லேஜில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நைட்டு 12 o'clock இருந்தாலும் நம்ம அங்கே போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அது 12 நாளும் சரி, ஏர்லி மார்னிங்னாலும் காலை நாளும் போகிற மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்துட்டு இப்போ நான் இருக்க டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு எனக்கு மேலே இருக்க எல்லா அதிகாரிகளுமே, ஆர்ஐ, தாசில்தார் மேடம் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கனால எனக்கு அது பெருசாக தெரிஞ்சுக்கல. அதே மாதிரி ஒர்க்கு டைமிங்லாம் வந்து நீங்கள் எடுக்கிற வில்லேஜை பொறுத்து மாறும். ஓகேங்களா? நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சின்ன வில்லேஜ். ஸோ இனி அடுத்தடுத்து வில்லேஜ் எடுக்கிறப்ப கொஞ்சம் நல்லா இந்த டவுன் ஏரியா மாதிரி எடுக்கிறப்போ, இல்லை ஓரளவுக்கு நிறைய பீப்புள் இருக்கிற மாதிரி வில்லேஜ் எடுக்கிறப்போ அதுக்கான வேலை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமிங் அதிகமாகும். ஸோ அந்த டைமிங் வந்து அந்த வில்லேஜை பொறுத்து மாறும். 24 hours டைமிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் 24 மணி நேரம் வேலை செய்வீங்கன்னு இல்லை, உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும். இப்போது ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுத்தால் நல்லா படிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு, நமக்கு வந்து படிக்க முடியாதா, இல்லை ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் டைம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் யார்ட்டையும் கமிட் பண்ண முடியாது, நாளைக்கு இந்த நேரத்தில் ஃப்ரீ அப்படின்னு கமிட் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு அந்த டேயில் டைம் கிடைக்கும். எப்போ டைம் கிடைக்கும்னு நமக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது அதே மாதிரி இந்த எமர்ஜென்சின்னு சொல்கிறீங்களா, அதில் என்றைக்காவது நடக்கிறது தான். அந்த நைட்டு போகணும் அப்படிலாம் சொல்கிறப்போ பயந்துக்காதீங்க. ஸோ அது என்றைக்காவது நடக்கிறது தான். ஸோ அது ரொம்ப ரேர், வருஷத்தில் 1 or 2 times தான் அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து லீவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாமே மோஸ்ட்லி லீவு தான். ஆனால் அந்த நேரத்துலையும் இந்த மோஸ்ட்லி இந்த மழை வர டைமு, அதே மாதிரி மழை வர டைம், அது மற்ற நாளுமே வந்து ஏதாவது எமர்ஜென்சி, ஏதாவது வீடு தீ பிடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஆகுது நம்ம நேரம்னா அப்போ நம்ம அங்கே போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டிஸ்ட்ரிக்டில் வெளியூர் வியூவர்ஸ்க்கு வந்து லீவ் லெட்டர் கொடுத்துட்டு போனால் இன்சார்ஜ் பார்த்துக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஊருக்கு போயிட்டு வர முடியுது. ஓகேங்களா? ஸோ அது இருக்குது. நீங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ அந்த லீவ்லேயும் நம்ம லீவ் லெட்டர் கொடுக்க மாட்டோம். ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் அப்படின்னா லீவ் டேஸில், கவர்மெண்ட் ஹாலிடேஸில் அப்போ ஏதாவது இஷ்யூனா நம்ம டக்குன்னு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இருக்குது. அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், லீவ் அதுதான். கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாமே இருக்குது. சண்டே இருக்குது. சாட்டர்டே ஒர்க்கை பொறுத்து நீங்கள் லீவ் எடுக்கலாம், லீவ் இல்லாமையும் இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாமே லீவு தான். ஓகேங்களா? அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான் நமக்கு பிரச்சனையே. மற்றது எல்லாமே கூட கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கலாம். ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சர்டிஃபிகேட்டில் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் சரி, ஒரு பட்டா ட்ரான்ஸ்ஃபரில் மிஸ்டேக் பண்ணாலும் சரி, ஒரு அடங்கல் கொடுக்குறோம், ஒரு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொடுக்குற ஒரு அடங்கல், லோனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால், இன்சூரன்ஸ்க்கு சைன் போட்டு கொடுக்குறோன்னா நம்ம நினச்சிப்போம் விவோனாலே கெத்து நல்லா சைன் போட்டு ஜாலியாக ஆஃபீஸில் வந்துக்கலாம், சைன் போடுற வேலை தான் அப்படின்னு நம்ம அப்படி தான் எல்லாரும் நினைப்பீங்க. பார்க்குறவங்களும் என்ன விவோ வராங்க ஜாலியாக சைன் போட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சைன் போடுறதுல மோஸ்ட்லி இப்போல்லாம் வந்து நிறையா இப்போ ஸ்பீடாக அவங்க எப்படி விவோ வேலை செய்கிறாங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேட்டாவை மாற்றி கொடுத்து வாங்குவாங்க, சைன் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க யாருமே மாட்ட மாட்டாங்க. பட் விவோ யாராவது நம்ம சைன் கொஞ்சம் அசால்ட்டாக போட்டு கொடுக்குறோம், இல்லைனாலும் நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு தெரியாதுல்ல அந்த வில்லேஜில். அந்த மாதிரி ஏதாவது போடுறோம், இதுக்கு முன்னாடியே ஒரு வில்லேஜில் ஒரு இஷ்யூ இருந்து நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணுறோம் அப்படின்னா கூட முன்னாடி யாரையும் கேட்க மாட்டாங்க. கரண்ட்டாக எந்த விவோ இருக்காங்களோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? சர்டிஃபிகேட்டு, விதோ சர்டிஃபிகேட்டு, இந்த மோஸ்ட்லி இந்த நம்ம டிஎன்பிசி எழுதுறோம்ல அதுக்கு SC/ST சர்டிஃபிகேட்டு, விதோ சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து எதுக்கு நமக்கு டிஎன்பிசி ரிசர்வேஷனில் எவ்வளோ யூஸ் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம சைன் போட்டு கொடுக்குறோன்னு வைங்களேன், அது மோஸ்ட்லி தப்பாக வாங்கவும் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது போட்டு கொடுத்து அதை அவங்க அதை யூஸ் பண்ணி
வேலைக்கு போயிட்டாங்க, நாளைக்கு அது ஏதாவது கேஸ் ஆச்சுன்னா நம்ம வேலை போகிற அளவுக்கு இஷ்யூஸ் இருக்குது. ஓகேங்களா, ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்குது. வேலை கம்மினாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது ட்ராவல். ஸோ ட்ராவல் சொல்லிட்டேன், மோஸ்ட்லி ட்ராவல் இருக்கும். டெய்லி வில்லேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். அது போக ஃபீல்டு ஒர்க் ஏதாவது இருந்தால் போகிற மாதிரி இருக்கும், தாலுக்கா ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது வந்து ஒர்க்கை பொறுத்து. இப்போ இந்த வில்லேஜை பொறுத்த வரைக்கும் சின்ன வில்லேஜ் தான் சொன்னோம் இல்லையா, இந்த டிஸ்ட்ரிக்டே அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேவான டிஸ்ட்ரிக்ட் தான், பெருசாக ஒர்க் இருக்காது. அதேமாதிரி ப்ரொமோஷனுக்கும் நல்லா ஸ்கோப் இருக்குது நாகப்பட்டினத்துலலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு காம்படிஷனுக்கு இல்லை, சின்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறப்போ நிறைய வியூவர்ஸ் இல்லை, காம்படிஷனுக்கு இல்லை, எலிஜிபிளாக இருக்கவங்க கம்மியாக இருக்காங்கிறப்ப ப்ரொமோஷனும் நிறைய கிடைக்கும். ஸோ அதேமாதிரி கொஞ்சம் வேலையும் ஓகேவாக தான் இருக்கும். இந்த மழை காலத்தில் தான் இங்கே மோஸ்ட்லி நாகப்பட்டினமில் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ தீபாவளிக்கு கூட நம்ம ஊருக்கு போகிறோன்னா மழை வர டைமாக இருந்துச்சுன்னா நம்ம அதையும் பார்க்கணும். அங்கே கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்கும். ஓகேங்களா, அங்கே ஏதோ குடிசை இடிஞ்சு விழுகிறது அந்த மாதிரி ஏதாவது விஷயம்னா உடனே நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் வேலை இருக்கும். நெல் போடுற டைமில் கொஞ்சம் வேலை இருக்கும். சில மாதம் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ சில டைமில் 1 மந்த்தே நமக்கு ஃப்ரீயாக கூட இருக்கும். அந்த மாதிரி தான் ஒர்க் இருக்கும். இது வந்து நான் வேலை செய்கிற டிஸ்ட்ரிக்ட், நான் வேலை செய்கிற வில்லேஜை பொறுத்து சொல்கிறேன். நான் வேலை செய்கிற டிஸ்ட்ரிக்ட்லேயே கொஞ்சம் இந்த டவுன் ஏரியா எடுத்தவங்க எப்பவுமே பிஸியாகவே இருக்கவங்க, எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து நான் வேலை செய்கிற டிஸ்ட்ரிக்ட், அந்த வில்லேஜை பொறுத்து சொல்கிறேன். அதுக்கு தகுந்த உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் என்ன போஸ்டிங் என்ன வில்லேஜ் எடுக்கிறீங்களோ, நம்ம வில்லேஜ் வந்து அவங்களே தான் போடுவாங்க. ஸோ அதை பொறுத்து அது மாறும். அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறோன்னா அதுலேயே தான் இருக்கணுமா, ஒரு வில்லேஜ் எடுத்தால் அதுலேயே இருக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறீங்கன்னா லைஃப்பில் இன்னும் ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி. ஸோ ஒரு டைம் தான் நம்ம ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் மாற்ற முடியும் லைஃப்பில். இப்போ நான் நாகப்பட்டினம்ல இருக்கேன்னா கோயம்புத்தூர் கிடைக்கல, நான் திருப்பூர் போயிட்டேன்னா திருப்பூர் தான் லைஃப் லாங். திருப்பியும் நல்லா வந்துட்டு நான் கோயம்புத்தூர் வந்துட்டு போக முடியாது. ஓகேங்களா, அது ஒன்று. அதேமாதிரி வில்லேஜை பொறுத்த வரைக்கும் 3 years ஒன்ஸ் மாற்றுவாங்க. ஸோ அது வந்து கவுன்சிலிங், இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு கவுன்சிலிங் படி டிஸ்கஸ் பண்ணி தான் மாற்றிக்கிறாங்க வில்லேஜ். மற்ற டிஸ்ட்ரிக்டில் எப்படின்னு தெரில. ஸோ டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க வில்லேஜ். 3 years ஒன்ஸ் வந்துட்டு வில்லேஜ் மாறும். அது வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே வில்லேஜ் மாறும். பட் டிஸ்ட்ரிக்ட் 1 டைம் தான் நம்ம மாற முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி நான் ஓன் டிஸ்ட்ரிக்டாக இருக்கேன், இப்போ நான் வில்லேஜ் விஓ எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு வேறு டிஸ்ட்ரிக்ட் போகணும்னு தோணுது அப்படின்னா அப்பவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். வெளியூர் விஓஸ் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணணும்னு இல்லை, ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு விவோஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு லேடிஸ் யாராவது இருந்தீங்கனாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, இது நம்ம லைஃப் ஸ்டைல் செட் ஆகுமா, நம்ம வீட்டில் எப்படி இருக்கும், ஃபேமிலி நிறைய வியூவர்ஸ் வந்துட்டு இப்போ லேடி வியூவர்ஸ்லாம் கொஞ்சம் ஃபேமிலி பிரிஞ்சிருக்கு, இஷ்யூஸ் இருக்குது. அது வந்து வெளியூரில் இருக்கிற பட்சத்தில். ஸோ நான் சொன்னது எல்லாமே மோஸ்ட்லி பாசிட்டிவ் தான். ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ட்ராவல்னா கூட ஓகேவாக இருக்கும். ஸோ ஊருக்கு போகிறது எதுக்காக இருந்தாலும் ஈஸியாக இருக்கும், நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். இதை வச்சு உங்களுக்கு செட் ஆகுமா என்ன அப்படின்னு பார்த்துட்டு வியூ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரொமோஷனு ஃபியூச்சர் அப்படின்னு யோசிச்சோம்னா ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், டைப்பிஸ்ட் அந்த மாதிரி ரெவன்யூவில் எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி 500குள்ளே ரேங்க் இருக்கீங்கன்னா என்னோட சஜஷன் நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். ஸோ 500குள்ளே ரேங்க் இருக்கீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கூட எடுங்க. ஓகேங்களா, கிடச்சிதுன்னா அதை கூட எடுங்க. அதே மாதிரி லேடிஸ் மெயினாக வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா நான் கவுன்சிலிங் போகிறப்பவே ஒரு லேடி வந்துட்டு என்னை விட நல்லாமல் இருக்கவங்க எனக்கு முன்னாடி. ஆனால் என்ன ட்ரீம் கேட்டப்போ ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, ஸ்கூல்லையே எடுக்கிறீங்க இவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க இதை சொன்னாங்க, ஃபேமிலி இருக்குது, ஓன் டிஸ்ட்ரிக்டாக வேணுங்கிறக்காக ஸ்கூலில் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு அப்போ புரியல. இங்கே வந்து 1 year புரியல. அதுக்கப்புறம் தான் ஃபீல் ஆகுது, ஓன் டிஸ்ட்ரிக்ட் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ அப்படின்ட்டு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுவாங்க, ட்ராவல் எனக்கு இஷ்யூ இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் கூட வியூ எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். இந்த டைம் வந்து திருப்பூர்லலாம் வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே யூஸ்வலாக திருப்பூர், திண்டுக்கல் அந்த மாதிரியான ஏரியாலாம் வந்து விஓ வேகன்சி விடவே மாட்டாங்க. பட் இந்த டைம் வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.